வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயிகள் அப்படின்னு சொல்லியே சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து அந்த முதுகெலும்பு, அந்த முக்கியமான எலும்பு உருகியாச்சு, அல்ல கணிசமா முறிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விவசாயிகள் பிரச்சனைகளை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகிறார்கள். நாம் சோத்தல கை வைக்க அவர்கள் சேத்தல கால் வைக்கணும் அப்படிங்கிற காலம் எல்லாம் முடிஞ்சு போய் நாம் இன்னைக்கு சோத்தல கை வைக்க அவர்கள் விஷத்தல வாய வைக்கக்கூடிய, தூக்கு போட்டுக்க தூக்க கயிற்றுல தலைய விடக்கூடிய ஒரு காலம் இன்னைக்கு வந்து விட்டது. அது பெருகிக் கொண்டே வருகிறது, அந்த அபாயம் பெருகிக் கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் 48 விவசாயி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அவலம் நமது நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. இந்த விவகாரம் பாராளுமன்றத்தில் மீண்டும் எதிரொலித்திருக்கிறது. சென்ற வாரம் டெல்லியில ஆம் ஆத்மி பேரணியில ஒரு விவசாயி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதுதான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இது போன்ற சம்பவங்கள் நாடு முழுவதும் தொடர்கின்றன. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலும் நடக்கிறது. ஆக இது பாராளுமன்றத்தில் இன்று மீண்டும் எதிரொலித்திருக்கிறது. ராகுல் காந்தி, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பாரத பிரதமரை, பாரதிய ஜனதா அரசை கடுமையாக சாடியிருக்கிறார். பாரத தேசத்துக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகள் பாதித்திருக்கக்கூடிய பகுதிகளை பார்வையிட வேண்டும் என்று கிண்டலாக சொல்ல எதிர்க்கட்சிகள் அவர் மீது காட்டம் காட்ட இந்த காட்சிகள் எல்லாம் நடந்தன. இந்த ஒரு விவசாய பிரச்சனையில அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே சரியான அக்கறை இருக்கிறதா? எது காரணம்? இது வந்து பல்வேறு வகையில விவசாயிகளுடைய துயரமானது தொடர்கிறது. தமிழ்நாட்டில் தற்கொலை நடக்குது, நாடு முழுவதும் தற்கொலை நடக்குது, விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? மாறாத கொள்கைகளா, தவறான கொள்கைகளா? இது ஒரு பக்கம் இருக்க, இதை வைத்து அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் அரசியல் லாபம் தேட நினைக்கின்றன. இது மாதிரியான சம்பவங்கள் ரிப்போர்ட் ஆகும் போது இதை வைத்து பாராளுமன்றத்தில் பேசுவதும், இதை வைத்து அரசியல் செய்வதும் உண்மையா சரியான நோக்கம் என்பதை தாண்டி இதை வைத்து அரசியல் நடக்கக்கூடிய அவலமும் தொடர்கிறதா? பல கேள்விகள் எழுகின்றன. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர். அதே போல பாரதிய ஜனதாவின் சார்பில் செய்தி தொடர்பாளர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் இணைகிறார். அதே போல அஇஅதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோ சமரசம் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அரங்கத்தில் இணையக்கூடிய நேர்களையும் அதே போல திரு தனபதி அவர்கள் இணைகிறார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய மாநில பொருளாளர் திரு தனபதி அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இவையெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, ஆளும் கட்சியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு மாநில அமைச்சர், மூத்த தலைவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: தற்கொலை செய்து கொள்ளும் விவசாயிகள் கிரிமினல்கள், கோழைகள் அப்படின்னு சொல்கிறார் டாக்டர் ராமசுப்ரமணியன். ஒரு மூத்த தலைவர், உங்கள் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர், மூத்த தலைவர்களெல்லாம் தாண்டி உங்களால் அமைச்சர் என அழகு பார்க்கப்படுபவர். இது மோசமான, ஆணவமான, கண்டனத்துக்குரிய கருத்து என்றால் மிகையா? தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய விவசாயிகள், எவ்வளவு பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நிச்சயம் அறிவீர்கள். நீங்கள் ஒரு பொருளாதார வல்லுநர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் இவ்வளவு இக்கட்டால இந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதை இப்படி கொச்சைப்படுத்தலாமா? அவர்களை கிரிமினல் அப்படிங்கிறதும் கோழைகள் அப்படின்னு சொல்வதும் இஸ் இட் நாட் ஹைட் ஆஃப் இன்சென்சிட்டிவிட்டி? நீங்க சொன்னது முழுமையாக சரியா என்று நீங்களே உங்களுடைய தொலைக்காட்சியை மீண்டும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அவர் சொன்னது என்னன்னா, கவர்டு என்று சொன்னார். அதாவது கோழைகளாக இருக்கின்றார்கள் விவசாயிகள் என்று சொல்கின்றார்கள். அது உண்மையும் கூட. பிகாஸ் ப்ராப்ளம் என்று வரும்பொழுது அதை நம்ம சமாளிக்கணும். அந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இது விவசாயிகளுக்கு மட்டும் பொருத்தமல்ல, எல்லோருக்குமே, யாரெல்லாம் தற்கொலை செய்து கொள்கின்றார்களோ அனைவருக்குமே இந்த விதி என்பது பொருந்தும். அதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது அவைகளை அவ்வளவு கடன் பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி அதை சமாளிக்க முடியாமல் ஒரு புஷிங் டு த வால் அந்த நிலைமைக்கு போயிட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய விவசாயிகள் கோழைகள் தான் அப்படிங்கிற கருத்தை ஆமோதிக்கிறீங்க? அதாவது இந்த தற்கொலை என்பதே ஒரு கோழைத்தனமான செயல் என்கிறதுல இரண்டு கருத்து இருக்க முடியாது என்பதை நான் மிக மிக தெளிவாக சொல்கின்றேன். அதே நேரத்தில் இருங்க, இது நார்மலா சார், தற்கொலை பற்றி நீங்க யார் மனோ தத்துவ நிபுணர்களா நீங்க கூட்டு அடிக்கடி பேசுறீங்க. அவரெல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால்,
அவர்கள் அவருடைய மனநிலை பாதிப்பு என்று ஏற்படும் பொழுது அதை எப்படி அந்த பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்படின்னு அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். சோத்துக்கு வழி இல்லாம அடுத்த வேளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவ்வளவு கடன் தொல்லை, அரசாங்கத்துடைய உதவி இல்ல, ஒட்டுமொத்த சமுதாயமும் கைவிட்ட சூழ்நிலையில ஒரு மனுஷன் இந்த நிலைமைக்கு போறான்னா அவனை கிரிமினல் கோழை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பிரச்சனையிலையோ கில்லிங் அகைன் அவனை மீண்டும் கொலை செய்யறீங்க. நீங்க சொல்ற அதாவது பாஜக அந்த மினிஸ்டர் சொன்னது என்பது உண்மை. ஆனால் அவர் பிறகு அதை பத்தி கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்கிறது. நீங்க தயவுசெய்து உங்களுக்கு தொலைக்காட்சியிலும் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். எதற்காக நாங்கள் சொல்கின்றோம் என்றால் ஒரு நிமிஷம் இன்னைக்கு 12,000 வார்த்தையை பயன்படுத்தி நீங்க தயவுசெய்து நான் சொல்றது கொஞ்சம் தயவுசெய்து கேட்டுட்டு பேசுங்க. கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய்கள் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளுக்கு பணம் உங்களுக்கு வரவில்லை என்றால் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அரசாங்கத்தை அணுக வேண்டும், அதிகாரிகளை அணுக வேண்டும். இப்படி விட்டுவிட்டு கோழைத்தனமாக நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளார்கள் என்று ஒரு அப்பீல் கொடுக்கிறது தப்பா சார்? நான் கேட்கிறேன். அவனை கிரிமினல் அப்படின்னு சொல்றேன். நீங்க ஆளும் கட்சியா இருக்கும் போது இதுக்கு ஒரு அளவுகோல், எதிர்கட்சியா இருக்கும் போது இன்னொரு அளவுகோல். இல்ல இல்ல 2011 சுஷ்மா ஸ்வராஜ் சொல்றாரு பாருங்க, எத்தனை விவசாயிகள் இப்படி அரசாங்கத்துடைய தவறான கொள்கைகளால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அன்னைக்கு தற்கொலை நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது தற்கொலை செய்து கொண்டா அரசாங்கத்துடைய தவறான கொள்கை. நீங்க ஆளும் கட்சியா இருக்கும் போது தற்கொலை செய்து கொள்ளும் பொழுது அவங்க கோழைகள், அவங்க கிரிமினல்கள் அப்படின்னு ஏற்கனவே 1000 பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விவசாயிகள் இப்படி கொச்சப்படுத்தாரு. மிஸ்டர் ஹரி, தயவுசெய்து ஒரு விஷயத்தை சொன்ன திருப்பி நீங்க சொன்னதுனால அது உண்மை என்று ஆகிவிடாது. கிரிமினல் என்கின்ற வார்த்தையை அவை பயன்படுத்தவில்லை என்று சொல்லி இருக்கின்றார். இல்ல இல்ல நான் இன்னைக்கு நான் கேளுங்க இருங்க. அதாவது பிறகு இட் ஹஸ் நாட் பீன் ப்ராப்பர்லி ரிப்போர்ட்டட். தற்கொலை இந்த நாட்டில் ஒரு குற்ற செயல் ஆக செய்து கொள்பவர்கள் கிரிமினல்கள் அப்படின்னு நீங்க யூ கேன் அஸ்யூம் இன் எனி மேனர் ஆஸ் யூ வாண்ட். இருங்க நான் சொல்றேன். அவர் மற்ற இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு, நீங்க அதெல்லாம் கவனிக்கலையான்னு எனக்கு புரியவே இல்லை. 12,000 இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு என்ன ஏன் இந்த பிரச்சனை நடந்து கொண்டு பிப்ரவரி மாசத்திலிருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் இதுவரை இந்தியா காணாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு மழை அல்லது மிகப்பெரிய அளவிற்கு சூறாவளி காற்று இவைகளினால் அறுவடை சமயத்தில் ரெடியா இருக்கக்கூடிய அந்த பயிர்களை எல்லாம் அறுவடை செய்கின்ற நேரத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு இயற்கை சீற்றத்தினால அழிந்து போயிருக்கிறது. இது மிக வருத்தத்துக்குரியது. இதை ஒரு எமர்ஜென்சி என்கின்ற வகையில ஆக்ட் பண்ணணும். மத்திய அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கின்றன. அவையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும். ஆகவே ஹரியானா அமைச்சர் அதாவது விவசாயிகள் தற்கொலை செய்வது கோழத்தனம் அப்படின்னு சொல்வதை சரி அப்படின்னு யாரு இது விவசாயி மட்டுமல்ல, இருங்க நான் தயவுசெய்து சொல்லுகின்றேன். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு தற்கொலை செய்து கொள்வது என்பது ஒரு ஆக்ட் ஆஃப் கவர்டைஸ் என்பது எல்லாருமே சொல்லக்கூடியதுதான். மனநிலை பேசுகின்ற மருத்துவர்கள் எல்லாம் கூட இதைத்தான் சொல்கின்றார்கள். உங்களுக்கு எப்படி எதிர்கட்சியா இருக்கும் போது புரியவில்லைன்னு புரியல. அரசாங்கத்துடைய தவறான கொள்கை மட்டுமே காரணமா இருந்தது. அதுக்காக நடுவில் வீதியில விவசாயிகளை இந்த மாதிரி கோழை கிரிமினல் சொல்றத வன்மையா கண்டிக்கிறேன். பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் ஆதரிச்சு வேற பேசுறாரு. ஒரே ஒரு செகண்ட் என்னன்னா, இந்த தற்கொலைகளை பத்தி திரு மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசிய விவரங்கள்லாம் தயவு செய்து அதையும் அதாவது தலைவருக்கு ஏற்ற தொண்டர்கள், விவசாயிகளை பற்றி கவலைப்படாதவர்கள், இன்னைக்கு விவசாயிகளின் விரோதி மோடின்னு சொல்ல மக்கள் கிட்டேயும் அந்த ட்விட்டர்லயும் வருதுன்னா அதற்கு முக்கிய காரணம் இது மாதிரிதான். தலைவர் என்ன பண்றாரு, அவர் எலெக்ஷன் போது எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கே வந்தாரு, இப்போ எத்தனை முறை விவசாயிகளை போய் பார்த்தாரு. அம்பானிக்காக போறாரு, ஆஸ்திரேலியா போறாரு, அதானி ஆயிடுச்சுட்டு ஆஸ்திரேலியா போறாரு, இல்ல இதுக்கு போறாரு, ஜெர்மனிக்கு போறாரு, அவங்களுக்காக தொழிலதிபருக்காக போறாங்க. மேக் இன் இந்தியாவை பத்தி பேசுறாரு. ஏன் விவசாயிகள் பண்ற விதைகள் இல்ல தானியங்கள் மேக் இன் இந்தியா இல்லையா? என்ன அக்கிரமம் பண்றாரு? நியாயமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, பிரதமர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். விவசாய பாதிப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய பகுதியும் இந்த சுற்றுப்பயணத்துடைய ஒரு பகுதியை அவர் பார்த்தாங்க நல்லது அப்படிங்கிறார். பிரதமருடைய வெளிநாட்டு பயணத்தை பற்றி விமர்சிக்கவோ, பாதிக்கப்பட்ட விவசாயிகளை அவர் பார்வையிடாததை விமர்சிக்கவோ ராகுல் காந்திக்கும் காங்கிரசுக்கும் தார்மீக உரிமை இருக்கிறது. நிச்சயமாக
ஏன் இல்லங்கிறீங்க? அதாவது இப்ப மட்டும் இல்ல, விவசாய தற்கொலை எல்லாம் பற்றி ராகுல் காந்தி பேசுறார். மழை பெய்து அமேதி தொகுதி, அவர் அந்த தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அமேதி தொகுதியில பெரிய அளவுக்கு மழை, ஆலங்கட்டி மழை வந்தது, பெரிய அளவுக்கு பயிர்கள் நாசம். அதனால அந்த நாசம் நடந்த சமயத்துல 57 நாள் எங்க பிறந்தார் யாருக்கும் தெரியாது. அதே காலகட்டத்தில் அமர்நாத் பிரசாத் யாதவ் அப்படிங்கிற விவசாயி தற்கொலை செய்து கொண்டார். ராகுல் காந்தியுடைய சொந்த தொகுதியில. நந்தலால் வர்மா அப்படிங்கிற விவசாயி அவருடைய தொகுதியில தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய ராகுல் காந்தி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுறாருல, மழை பெஞ்சிச்சு, ஆலங்கட்டி மழை பெஞ்சதுன்னு. ஆலங்கட்டி மழை பெய்யும் போது விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் போது அந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்க? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எங்கயோ யாருக்கும் சொல்லாம 56 நாள். ஒரே ஒரு நிமிடம். இதை சொன்ன நீங்க அங்கு சோனியா காந்தி அவர்கள் சென்று பார்த்தார். காங்கிரஸ் பத்தி கேட்டீங்களா? இதை மறுக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க நீங்க பேச நான் குறுக்க பேச, நான் பேசுறது ஏன் உங்களை பத்தி குத்த சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? ஏன் எங்க சோனியா காந்தி போய் பார்க்கல? சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? ராகுல் காந்தி நீங்க கேட்ட கேள்வி காங்கிரஸ் பத்தி கேள்வி கேட்டீங்களா? காங்கிரஸ் கேள்வி கேட்டீங்களா இல்லையா? ராகுல் கேள்வி கேட்டீங்க. ராகுல் காந்தி அந்த தொகுதியில ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கேட்ட கேள்வி நீங்க கேட்ட எனக்கு சட்டம் போடுறது இல்ல. நான் என் தவற ஒத்துக்கிச்சு, ஆனா உங்க தவற ஒத்துக்கிட்டு உங்களுக்கு பயம் இருக்கு. நீங்க என்ன காங்கிரஸ் சோனியா காந்தி பார்த்தாங்க, நிச்சயமா போனாங்க. அமேதி தொகுதியில போய் ராகுல் தொகுதியில போய் எல்லாத்தையும் விவசாயியோட குடும்பத்துக்கு பார்த்தாங்க. ஒவ்வொரு முறையும் பார்க்கலாம். பிரசாத் யாதவ் அப்படிங்கிற விவசாயியோட அவர் தொகுதியில போயிருக்காரு. ஒவ்வொரு தொகுதியிலையும் யாருங்க ஒரு விவசாயி போகச்சு. இப்ப நான் எங்க வீட்டுல இல்லைங்க, எங்க வீட்டுல இல்லாம இருக்கு. நான் முடியும். நீங்க கேள்வி கேட்ட பிறகு நான் பதில் சொல்ல விடுங்க. நீங்களே கேள்வி கேட்கறதுக்கு இங்க நாங்க வரல. பதில் எங்க கேட்கறதுக்கு ஓகே. எங்க தலைவர் அங்க இல்லாத போது எங்க குடும்பத்தை நான் இல்லாம இருக்குச்சு, நான் வெளியூருக்கு போயிட்டேன் வச்சுங்க. ஒரு இது வீட்டுல ஏதாவது ஒரு இது நடந்ததுன்னா எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வீட்டுக்கு நிச்சயமா 56 நாள் நல்லா புரிஞ்சுக்குங்க, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் வெளிநாட்டில் இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் நடந்த துயரமான சம்பவங்களுக்கு என்னால் செல்ல முடியவில்லை. அப்பொழுது என் குடும்பத்தை சேர்ந்த என் மனைவியோ, என் அண்ணாவோ, என் அம்மாவோ, என் அப்பாவோ சென்று கேட்பது வழக்கம். அதை நான் செய்ய தவறினால் நியாயமான இது. என்பது ஒரு குடும்பம், ஒரு குடும்பம் மட்டுமே தெளிவாக சொல்றேன். நடக்கலன்னு சொல்லாதீங்க. வெளிநாட்டில் இருக்குச்சு, என் குடும்பத்தில் நடந்த இதுக்கு துயரமான சம்பவத்திற்கு என்னால் வர முடியாத பொழுது அப்பொழுது என் குடும்பத்தை சேர்ந்த அவர்கள் சென்றாங்க. ஒண்ணு புரியுங்க, ராகுல் காந்தி மட்டுமே காங்கிரஸ் அல்ல. ராகுல் காந்தியும் காங்கிரஸ். ராகுல் காந்தி மட்டுமே காங்கிரஸ் அல்ல, ராகுல் காந்தியும் காங்கிரஸ். ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி. அந்த தொகுதியில் இப்படிப்பட்ட அவலம் நடக்கும் பொழுது ராகுல் காந்தி என்கிற ஒரு கேள்வி நிச்சயமா நியாயமாக திரு தனபதி விவசாயிகள் அமைப்பை சேர்ந்த திரு தனபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்பாக நான் திரு சமரசம் அவர்கள்ட்ட கேட்கணும். அதிமுகவுடைய திரு சமரசம் அவர்கள்ட்ட கஜேந்திர சிங் அப்படிங்கிற ஒரு விவசாயியுடைய மரணம் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை தேசம் முழுவதும் கிளப்பி இன்னைக்கு ஒரு விவாத பொருளை கிளப்பி இருக்கிறது. அதே வேளையில் தான் சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில், நமது தமிழ்நாட்டில், டெல்லியில இல்ல, ராஜஸ்தான்ல இல்ல, ஹரியானால, நம்ம தமிழ்நாட்டில் வலங்கைமான் அருகே சித்தன்வாளூர் பகுதியை சேர்ந்த ராஜாராமன் என்கின்ற 38 வயது விவசாயி, இளம் வயது விவசாயி, ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் பிள்ளைகள், ரொம்ப சின்ன குழந்தைங்க, ஒரு மனைவி, அவங்களை நடு ரோட்ல இன்னைக்கு தவிக்க விட்டுருக்காங்க. இன்னைக்கு தவித்துக் கொண்டிருப்பார்கள். பருத்தி பயிரிட்டு நட்டம் ஏற்பட்டு விவசாய கட்ட வழி இல்லாம ஏப்ரல் 26ஆம் தேதி உயிரிழந்திருக்கிறார். இது உணவு அமைச்சருடைய சொந்த தொகுதி. இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் உங்க கட்சியை சேர்ந்தவர், ஆளுவது உங்கள் கட்சி அரசாங்கம். இதற்கு என்ன பதில் திரு சமரசம்? இந்தியாவின் ஜீவநாடி கிராமத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். மகாத்மா காந்தியடிகளே மதுரைக்கு வந்த பிறகுதான் உடையையே மாற்றினார், விவசாயியாக மாறினார். இந்தியாவின் சின்னம், தேசிய சின்னமாக அவர் திகழ்ந்தார். அது நீங்க இதுல இந்தியாவில் நஷ்டமான ஒரு தொழில் இருக்குதுன்னு சொன்னா அது விவசாய தொழில் தான்.
அதுதான் வேதனை. அதுதான் வேதனை. இது கிரவுண்ட் ரியாலிட்டியா இருக்கு திரு சமரசம். இதற்கு பேசிக் சொல்லிட்டு தான் உங்களுக்கு அஸ்திவாரம் இல்லாம வீடு கட்டிடலாமா? அது விவசாயம் அஸ்திவாரம் நமக்கு எல்லாமே தெரியும். அதனால மகாராஷ்டிரா, ஆந்திரா, குஜராத், ஒரிசா, கர்நாடகா இப்படி எல்லா பல்வேறு மாநிலங்கள் இந்தியாவில் இது போன்ற தற்கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. கேள்வி தமிழ்நாட்டை பற்றி சொல்றேங்க. நீங்க முதல்ல இந்தியாவில் 148 பேர் ஒரு நாளும் சாகுறாங்க சொல்ல. தமிழ்நாட்டை பற்றிய கேள்வி கேட்டீங்க. நான் தமிழ்நாட்டை பற்றி உங்கள்கிட்ட கேட்கிறேன். கேளுங்க. அதுக்கு பதில் சொல்ல வரேன். இந்தியா என்பது தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடியதுதான். இந்திய தமிழ்நாடு என்பது இந்திய அரசுக்கு கட்டுப்பட்டதுதான். தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இந்தியாவினுடைய மத்திய அரசின் அடிப்படையில் தான் இயங்கும். ஆகவே அந்த அடிப்படையில் இந்தியாவில் விவசாயத்தினுடைய கொள்கை சரியாக இல்லை. மன்மோகன் சிங் அந்த விவசாயிகள் அந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு போங்கள் என்று சொன்னவர். பொறுமையா கேட்கணும். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது வலங்கை மண்ணில் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விவசாயியுடைய மரணத்துக்கு காரணம் வெறும் இந்திய மத்திய அரசு அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லைங்க? விவசாய தொழில் மத்திய அரசாங்கத்துடைய விவசாய கொள்கை அன்றி வேறு எதுவுமே காரணம் இல்லை. வலங்கை மண்ணில் நமது தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்துக்கு ஐயா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய கொள்கையை இந்த அம்மா நாங்கள் செஞ்சவங்க ஒரு இதுவே யார் செஞ்சிருக்காங்க? விவசாயிகளுக்கு ஆடு சார் நீங்க ஏன் இப்ப இதுல விவசாயிகளுக்கு தேவையான எல்லா வகையான விவசாயம் என்ற பெயரில் இல்லாமல் உதவியது தமிழ்நாடா வேற நாடா? நிச்சயமாக பல நலத்திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க. நலத்திட்டங்களுக்கு நாம் காரணம், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை காரணம் அப்படிங்கிற ஒரு வாதம் சரியா திரு தனபதி? திரு தனபதி அவர் குறுக்கிட விரும்புறார். நான் உங்கள்கிட்ட தான் மீண்டும் வரேன். திரு தனபதி சார் நான் பொதுவா விவசாயிகள் என்பவர்கள் அவர்கள் மானத்தோடு வாழ்வதற்கு, வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள். நமது இதிகாசங்கள் கூட சொல்லி இருக்கிறது, கம்பர் கூட சொல்லி இருக்கிறார், கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இலங்கை வேந்தனுடைய கஷ்டத்தை ஒரு கடன்பட்டதாக சொல்லி இருக்கிறார். அதனால விவசாயிகள் மிக மிக நேர்மையானவர்கள். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழலில் அவர்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக இது போன்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எந்த அரசாங்கம் என்பதை விட இந்த அரசாங்கங்களுடைய முழுமையான கொள்கைகள், இந்த அரசாங்கங்கள் விவசாயிகளுடைய உண்மையான கஷ்டங்களை எந்த ஒரு விவசாயியையும் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய கஷ்டங்களை கேட்டு அதற்கு தகுந்தாற் போல திட்டங்களை கொண்டு வரவில்லை. ஒன்று. மற்றொன்று, விவசாயிகளுக்கு இன்றைய பருவகால மாற்றத்தை சொல்ல வேண்டியது அரசாங்கத்தினுடைய முக்கியமான கடமை. மூன்றாவது, விவசாயிகளுக்கு ஒரு காலத்தில் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் சரியான அளவிலே அவர்களுக்கு மழை பெய்தது, சரியான அளவிலே அவர்களுக்கு இடுபொருள்கள் கிடைத்தது, தற்சார்பு விவசாயிகளாக அவர் வாழ்ந்தார்கள். அந்த விவசாயிகளை ரசாயன விவசாயிகளாக மாற்றியது நமது அரசாங்கம். பசுமை புரட்சி என்ற பெயராலே கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்கள் வெளியிலிருந்து அவருடைய சொந்த முதலீடு 10 ரூபாய் என்றால் 90 ரூபாயை வெளியிலிருந்து அவர்கள் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவர்கள் தற்சார்பு விவசாயத்தை விட்டு வெளியிலிருந்து கடன் பெற்று அல்லது வெளியிலிருந்து இடுபொருள்களை வாங்கி அவர்கள் விவசாயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தார்கள். அவர்களுக்கு இந்த விவசாயத்தை நம்பி வாழ்வதை தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. அந்த சூழ்நிலையில் அந்த விவசாயி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய விவசாயத்தை விருத்தி செய்வதற்காக கடன் வாங்கினார். அந்த கடனை கட்டுவதற்கான கட்டுப்படியாகக்கூடிய விலைகள் கிடைக்கவில்லை. நிச்சயமாக தேவையான விலை கிடைக்கவில்லை. திரு சமரசம், என்னுடைய கேள்வி,
இந்த விவசாயி தமிழ்நாட்டுல வலங்கைமான் அருகே உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விவசாயி இந்த ஒரு மரணத்துக்கான காரணமா அவங்களுடைய குடும்பத்தினர் பேட்டி அளிக்கிறாங்க. அவருடைய பயிருக்கு இந்த ஒரு இன்சூரன்ஸ் கவர்ல அது சேர்க்கப்படல, சேர்த்திருந்தால் அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு அதை உறுதி செய்ய வேண்டியது இன்சூரன்ஸ் கவர்ல அவர் பயிரிட்டு இருக்கக்கூடிய பருத்தி சேர்க்கப்படாமல் ஒரு நிலை இருக்குன்னா அதற்கு காரணம் யார், பொறுப்பு யார்? திரு சமரசன். காய்ந்தாலும் நஷ்டம், பேய்ந்தாலும் நஷ்டம் விவசாய தொழில். நீங்க கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசு என்னென்ன வகையில் உதவி செய்கிறது விவசாயிகளுக்கு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பல நலத்திட்டங்கள் மத்திய கூட்டுறவு கடன் ஒண்ணு இருக்குது. மகசூலுக்கு வட்டி இல்லா கடன் நான் வாங்கியிருக்கேன். இப்பொழுது அந்த கடன் இருக்கு. இந்த நேரத்தில் கடன் நம்பர், வங்கி பெயரெல்லாம் நான் சொல்றேன். ஒவ்வொரு மகசூலுக்கும் கடன் வாங்குறோம், கட்டுறோம். ஆனால் எல்லாவற்றையும் மீறி சில நேரங்களில் இப்படி ஆகிவிடுங்க. தமிழக சர்க்கார் வட்டி இல்லா கடன் எல்லாம் கொடுக்குது, அங்க கூட்டுறவு வங்கிகள் எல்லாம் கொடுக்குதுங்கிறது ஏத்துக்கிற அதே வேளையில இந்த விவசாயி வலங்கைமான்ல இருந்திருக்கக்கூடிய இந்த விவசாயி அவர் பருத்தி பயிரிட்டு இருக்கிறார். அந்த பருத்தியில அது இது இன்சூரன்ஸ் கவர்ல, அதாவது காப்பீட்டு கவர்ல சேர்க்கப்படல. சேர்த்திருந்தால் அவருக்கு இந்த நிலை வந்திருக்காது. ஏன் சேர்க்கல? அதற்கு பொறுப்பு யார், காரணம் யார்? மத்திய அரசா? இல்ல, நீங்க அவரு சேராது சேர்த்துக்காது யாரு? அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் காப்பீடு என்பது, பயிர் காப்பீடு என்பது, பயிர் காப்பீடு என்பது இன்று தனி நபருக்கோ தனி விவசாயிகளுக்கோ ஒரு காப்பீடு திட்டமே இந்தியாவில் கிடையாது. ஒரு தனி பயிருக்கோ அல்லது தனியா அந்த பாதிக்கப்பட்ட ஒரு தனி விவசாயிக்கு கொடுக்கக்கூடிய காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு கிடையாது. ஒரு காருக்கோ, காரில் செல்பவருக்கோ அல்லது ஒரு மோட்டார் சைக்கிள் செல்பவருக்கோ வேறு விபத்துகளுக்கோ காப்பீடு இருக்கிறது போல விவசாயத்திற்கு காப்பீடு நிச்சயமாக இல்லை. இந்திய அளவிலும் கிடையாது, தமிழகத்திலும் கிடையாது. அதற்கு எந்த அரசாங்கமும் அதற்கு முன்னெடுக்கவில்லை. எந்த விதமான சமூக பாதுகாப்பும் இல்லை. இல்ல, அதுதான் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க தேர்தலுக்கு முன்பாக இந்த விவசாயிகள் விவகாரத்தில் எடுத்த நிலைப்பாடு என்பது வேறு, இன்று எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படிங்கிறது வேறு. விவசாயிகளுடைய நலன்களை காக்க அவங்களுடைய இந்த ஒரு இதுக்கு குறைந்த செலவுக்கு மேல ஒரு எம்எஸ்பி 50% குறைந்தபட்சம் கொடுப்போம், ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம் அப்படின்னு நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு முடியாதுன்னு ஒரு நிலைப்பாடு. விவசாயிகளுக்கு ஆதரவாக நண்பனாக நான் இருப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுடைய அமைச்சர் சொல்கிறார் கடவுளையும் அரசாங்கத்தையும் நம்பாதீங்க. அத ஒரு நீங்க மறுபடியும் என்ன பண்றாங்க, என்ன சொன்னார்கள் முழுமையா எடுத்துக்காம பாதியா எடுத்துட்டு அதை அபார்ட் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அவர் என்ன கடவுளையும் இதையும் நம்பாதீங்கன்னு சொன்ன மாதிரி இது இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க யூ ஹேவ் டு எஜுகேட் யுவர் செல்ஃப் மாதிரி சொன்னார்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் உற்பத்திக்கு மேல 50% மோடி சொன்னாரா இல்லையா? சரியா ஒரு வருஷத்துக்கு நீங்க இப்ப திரு நாராயணன் அவர்கள் ஒரு விஷயத்தை குண்டு போட்டார். டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை பத்தி தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். அது நாங்க அக்செப்ட் பண்ணி கொண்டிருக்கின்றோம். சரி, அதாவது 2004 எம் எஸ் சுவாமிநாதனை கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. சரி, 2006 ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது. அதுல கும்பகர்ண தூக்கம் தூங்கினது யாருன்னா யூபிஏ அரசாங்கம் 2014 வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. ஆனால் அந்த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ், ஐ எம் டெல்லிங் யூ, ரீஇட்டரேட்டிங், ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் நமது அமைச்சர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த அதாவது காஸ்ட் பிளஸ் 50% அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் சொல்றது மட்டும் இல்ல சார். இப்ப புது நண்பர் இன்சூரன்ஸ் பத்தி பேசும்போது இருங்க, தயவுசெய்து ஹரி நான் சொல்றது நீங்க மறுபடியும் என்னையும் அபோர்ட் பண்றீங்க. நான் பேசுறதுக்கு விட மாட்டேன்றீங்க. நான் சொல்றத தயவு செய்து பிளீஸ் லிசன் டு மீ. அதாவது இப்ப இன்சூரன்ஸ் இல்லன்னு நண்பர் சொல்லுகிறார் விவசாயம். இப்பொழுது இன்சூரன்ஸ் பிரீமியம், இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி அனௌன்ஸ் பண்ணி எம்.எஸ். சுவாமிநாதன் பார்முலாவை ஏத்துக்கிறோம்னு பார்லிமெண்ட்ல இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு இல்லையா? ஆனா ஏன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல, பிப்ரவரி மாதம் கோர்ட்ல அபிடவிட் தாக்கல் செய்கிறது
ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. இல்ல அதாவது இன் பிரின்சிபல் இட் இஸ் அண்டர் கன்சிடரேஷன் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட். அப்படி சொல்லல கோர்ட்ல பிப்ரவரி 2020 நான் சொல்லுகின்றது என்னன்னா அதற்கு பிறகுதான் மறுபடியும் பார்லிமெண்ட் நடந்தது. நீங்க கோர்ட்ல சொன்னது இருக்கட்டும். அதற்கு பிறகு பாராளுமன்றம் நடைபெற்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. அதுல வந்து தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். MS சுவாமிநாதன் ரிப்போர்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணுகிறோம். எங்களுடைய மேனிபெஸ்டோ எடுத்துங்க சார். அதுதான் நான் பேச வரேன். நீங்க என்ன விடவே மாட்டேன்றீங்க. இந்த இன்சூரன்ஸ் பத்தி பேசும்போது NDA இன்சூரன்ஸ் முதல் முடிச்சிருங்க. அதைத்தான் நான் பேசுகிறேன். அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொன்னேன். கடந்த 7 வருஷத்துல ஆவரேஜ் கிராப் டேமேஜ் என்ன இருக்கின்றதோ அதனுடைய அதை எடுத்துக் கொள்ளப்படும் ஆவரேஜ். இது வந்து சாதாரணமாக இது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் என்று சொல்வார்கள் இன்சூரன்ஸ். அதே சிஸ்டத்தை இது கொண்டு வருகிறோம். இது எங்களுடைய பாலிசி, நியூ பாலிசி. இது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பார்லிமெண்ட் சொன்னது. அடுத்தது இரண்டாவது, farmers will get, please, இதத்தான் முக்கியமான பாயிண்ட். நீ கேட்டீங்க, farmers will get 50% on investment. அதாவது காசு என்ன போட்டு இருக்கின்றார்களோ அதில் 50% வருவதாக உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. சார், இது யார் சொன்னது? என்ன சொல்றது? மத்திய அமைச்சருடைய அந்த அக்ரிகல்ச்சர் ராதா மோகன் சிங் அப்படி பாராளுமன்றத்தில் சொல்லி அப்படி இருக்கும் பொழுது ஜஸ்டிஸ் SJ முகோபாத்யாயா, NV ரமணா அடங்கிய பெஞ்ச் முன்பு அடிஷனல் இது சாத்தியமாகாது அப்படின்னு ஒரு நான் சொன்னது இன்சூரன்ஸ் இப்படி எல்லாம் வரப்போகுது சார். ஒரு இரண்டாவது மூணாவது இன்சூரன்ஸ் பத்தி அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. இன்சூரன்ஸ் பாலிசி ப்ளீஸ் லிசன் டு மீ. நாலாவதாக இந்த இன்சூரன்ஸ் பாலிசி அவங்க எடுக்க வேண்டாம், அரசாங்கமே எடுக்கின்றது என்பதை பிரைம் மினிஸ்டர் சொல்லி இருக்கிறார். தனபதி இப்ப இந்த ஒரு MS சுவாமிநாதன் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் கோர்ட்டில் என்ன நிலைப்பாடு எடுத்தது? நேர்களுக்கு விளக்குங்க சார். MS சுவாமிநாதன் அறிக்கை வந்து 2006ஆம் ஆண்டு உற்பத்தி செலவு ஒரு 1000 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் அந்த உற்பத்திக்கு மேல் 1050% கூட்டி 1500 ரூபாய் விலையாக நிர்ணயிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அந்த பரிந்துரையை அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிப்ரவரி மாசம் 10% தான் கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு அமைச்சர் வந்து பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு விளைபொருள் இப்ப கிட்டத்தட்ட இந்த UPA அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது இப்ப BJP அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு பயிர் என்றால் ஒரு நெல்லுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு 1000 ரூபாய் விலை என்றால் அந்த விலையிலிருந்து ஒரு 30 ரூபாய் அல்லது 50 ரூபாய் மட்டும்தான் ஒரு ஆண்டிற்கு உயர்த்தி கொடுப்பது என்பது ஏதோ ஒரு பிச்சை போடுவதை போல. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை, அமைச்சர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை, மற்ற இலாக்காவில் இருப்பவர்களுக்கெல்லாம் தேவையான அளவிற்கு அவர்களுக்கு சம்பளம், படி போன்றவற்றை உயர்த்தி கொள்கின்ற அரசு விவசாய விளைபொருட்களுக்கு மார்க்கெட்டிலே விலை உயரக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கங்கள் வேறு ஒரு சோப்பாக இருக்கட்டும், 5 ஆண்டுகளுக்கு முன்னர் விற்ற ஒரு சோப்பினுடைய விலை இன்று 100% விலை உயர்ந்திருக்கிறது. ஆனால் அரசாங்கம் கொள்முதல் செய்யக்கூடிய எந்த ஒரு தானியமும் கிட்டத்தட்ட ஒரு 10% மேல் ஒரு ஆண்டுக்கு உயர்த்தி கொடுப்பதே கிடையாது. இதுதான் கேள்வி. வசந்த் நாராயணன் அவர்கள்ட்ட திரு சமரசம் ஒரு சுருக்கமான கருத்தை சொல்லுவாங்க. சமரசம் அவர்கள்ட்ட தான் கேட்க வரேன். டேக் another question as well. நீ வந்து இந்தியால தான் தமிழ்நாடு இருக்கு அப்படிங்க, நிச்சயமா மாற்று கருத்து இல்ல. அதே வேளையில பல விஷயங்கள்ல நம்ம வந்து பெருமை கொள்கின்றோம், மற்ற மாநிலங்கள்ல நடக்குது, இங்க நடக்கல அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டிலையும் விவசாய தற்கொலைகள் நடக்காமல் இல்லை. 2012, 13, 14 அப்படின்னு நம்மளால தொடர்ந்து அடக்க முடியும். 2011 623 தற்கொலைகள், 2012 499, 2013 105 அப்படின்னு தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்காமல் இல்லை. அதாவது காவேரியை பாழாக்கினார் கருணாநிதி, அந்த காவேரி பாயும் நிலத்தை பாழாக்கினார் அவரது மகன் ஸ்டாலின். இது இல்லைங்க, தமிழ்நாட்டில் வறட்சி ஏற்பட்டு விவசாயி பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு ஆளானது யாரால், எப்பொழுது? நீ தயவு செய்து அது இது பண்ணும். 2011 ஆட்சி காலம், 2012 அதுக்கு முன்ன இருக்கிறது என்ன வச்சுட்டு போறாங்க, அதை வச்சுதான் நாம் செய்ய முடியும். அதுக்கு முன்ன ஆட்சி செய்ய ஒண்ணு இது இருக்கட்டும். மத்திய அரசு விவசாயி டிராக்டர் வாங்குறதுக்கு வட்டி எவ்வளவு? 13%.
வெளிநாட்டு கார் வாங்குறதுக்கு வட்டி எவ்வளவு? 8%. இது விவசாயிகள் அரசா கார்பரேட் அரசா? மத்திய அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம். ஆகவே வறட்சி ஏற்படுவதற்கு காரணம் யார் என்பதை எல்லாம் உணர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு மாநில அரசு மட்டும் தன்னாலான அத்தனையும் செய்து விடுகிறது. என்னென்ன நிவாரணம் செய்யணும், என்னென்ன உதவி செய்யணும், எப்படி எப்படி மானியம் கொடுக்கணும், எல்லா வகையும் செய்கிற சக்திக்கு மீறி. ஆனாலும் அது ஏன் இன்னும் சுப்பிரமணியன், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல மாநில அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க எதிர்கட்சிகளை சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. மாநில சர்க்காரை விட கொள்கை நிர்ணய இடத்துல மத்திய சர்க்கார் தான் இருக்கிறது. யாருக்காக கிடையாது. என்னென்னலாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து இன்சூரன்ஸ் பத்தி நான் சொல்லும்போது 7 பாயிண்ட் நான் அவ்வளவு நான் சொல்ல ஒரே பாயிண்ட் ஒன்று சொல்லி புதிய அதாவது அவர் பாட்டுக்கு ஏதோ ஸ்வீப்பிங் மாதிரி அடிக்கிறார் அவரு. அதாவது காருக்கு 10% 11%, விவசாயிக்கு 13%. இன்னும் அவருக்கு ஐ திங்க் இன்னைக்கு ரியாலிட்டி எல்லாம் தெரியாத எழுப்பிய பாரதிய ஜனதா தலைவர் நீங்க அதை ஏதாவது சொல்லுங்க. எனக்கு அதை பத்தி நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு என்பதை பார்க்கணும். 3% ஒழுங்கா கட்டினா 2% விவசாய கடன் வீதம் வட்டி வீதம் மாற்றப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கார்? இதை தயவுசெய்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கின்றார். பரிசீலனையில் இருக்கிறது, வரவில்லை என்பதை நான் தெளிவாக இது வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒரு இன்சென்சிட்டிவா இருக்காரு. இவருக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டில் தமிழன் ஒருத்தன், விவசாயி ஒருத்தன், உழவன் ஒருத்தன் தற்கொலை பண்ணா அவர் படிக்கிறார் அந்த காலத்துல இல்லையா இந்த காலத்துல ஒரு அதாவது ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத ஒரு அதிமுக அரசு அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இரண்டாவதாக இவர் இன்னொரு பிஜேபி என்ன சொல்றாரு? வருத்தம் தெரிவிக்கிற நீங்க போய் பாருங்க. இரண்டாவதாக நான் முடிச்சிடுறேன். இரண்டாவதாக இது கிரிமினல் பிஜேபி அமைச்சர் கிரிமினல் சொல்றது அவருக்கு சட்டம் கூட தெரியல. இன்னைக்கு வந்து தற்கொலை வந்து கிரிமினலே கிடையாது. ஒரு சட்டம் தெரியாத அமைச்சர் இன்னைக்கு பிஜேபி அதையும் விட்டுருவோம். மூன்றாவதாக இந்த இதுல வந்து இந்த அரசு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இன்னைக்கு நாங்க வந்து 4 இதுக்கு வந்து ராகுல் காந்தி பல இடங்களில் சென்றிருக்காரு. ஒண்ணு வீட்டுக்கு வந்து பஞ்சாப்ல வீட்டெல்லாம் கொட்டி கிடக்குதுங்க, ப்ரொக்யூர்மெண்டே இல்ல. ஏன் ப்ரொக்யூர்மெண்ட் இல்லன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கல, ப்ரொக்யூர்மெண்ட் இல்ல. ஒரு நான் முடிக்கிறேன். 10 வருஷம் தயவு செய்து எல்லா கேள்வியும் ஆளுநருடைய பிரதிநிதியாக செயல்படுறீங்க நான் சொல்றேன். ஏனென்றால் உண்மையை சொல்லிட்டானா அது நான் சொல்றேன், மக்களே சொல்லிக்கிட்டு என்ன பேச விடாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபி அரசு அவங்க வந்து இந்த இதுல வந்து 26,429 கோடி ரூபாய் அக்ரிகல்ச்சருக்கு பணம் வச்சிருக்காங்க. அப்ப எப்படி பணம் கொடுக்க முடியும் விவசாயிக்கு? இந்த அரசு குற்றத்தை சொல்லக்கூடாது. நீங்க சொல்லப்பட மாட்டேங்கிறீங்க. கடந்த காலத்தில் நீங்க பேசிக்கிட்டீங்க. இன்னைக்கு மோடி அரசு தொழில் அதிபர் let me finish it. You have right to interrupt. You have been interrupting me. No, I will not. 26,429 கோடி பறிச்சிருக்காங்களா இல்லையா? இந்த கேள்வி 26,000 நாங்க வந்து எங்களுடைய தர்ம சங்கடத்தை தவிர்க்க இல்ல உங்களுக்கு துணை கேள்வி இருக்கட்டும். நாங்க ஒவ்வொரு முறையும் நாங்க ஆட்சியில் இருந்தபோது ஒவ்வொரு முறையும் அக்ரிகல்ச்சர் உழவுக்காகவும் விவசாயத்திற்காகவும்
அதனுடைய இது ஏற்றணுமா இல்லையா, பட்ஜெட் ஏற்றணுமா இல்லையா? முதல் முறையாக உழவருக்கு பணத்தை குறைத்தது 26,000 கோடி ரூபாய், 26,429 கோடி குறைச்சிருக்காங்க. வெட்கப்பட வேண்டிய விஷயம். இரண்டாவது நீங்க ஒரே வரல உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே, எங்க உண்மையை சொல்ல முடியுங்க? 26,429 கோடி குறைச்சிருக்காங்க போல நீங்க சொன்னீங்க. நானும் கேட்டேன், திரு ராமசுப்ரமணியம் அவர்கள்ட்ட கேட்டேன், அவர் மூலமாவும் திரு 26,429 நீங்க என்ன வருத்தப்பட்டீங்க? விவசாயிகளுடைய ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை மோடி அரசாங்கம் உயர்த்தல அப்படிங்கிறீங்க. உயர்த்தணும், இந்த 50% மாத்தணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் எப்ப வந்தது? பல ஆண்டுகளுக்கு செய்யாதது இன்னைக்கு ஏன் செய்யணும் அவங்களை கேட்கிறேன். ஒரே ஒரு விஷயம், 2006 வந்ததுங்கிறது உண்மை. ஆனா ஒவ்வொரு முறையும் கடந்த 10 ஆண்டுகள்ல நெல்லுடைய கொள்முதல் விலை ஏறக்குறைய 100% மேல் 110% உயர்த்தப்பட்டிருக்கு. கோதுமை விலை 107%. இந்த ஆட்சியில, அதிமுக ஆட்சியில போனஸ் அதுக்கு மேல போட்டு கொடுப்பாங்க, மத்திய அரசு மேல நிறுத்திட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு ரெண்டாவது இல்ல, நான் முடிச்சுறேன். ஏன்னா நீங்க மறுபடியும் என்கிட்ட வர மாட்டீங்க, நீங்க அவங்க கிட்ட தான் போயிட்டு இருப்பீங்க. நான் முடிச்சுறேன். Let me write it down and answer this question. இப்ப நாங்க போனப்புறம் 14% மாய்ஸ்சர் இருக்கிறதுக்கு எடுத்துக்க மாட்டேன் நாங்க சொன்னப்புறம் அப்பையும் மறுத்தாரு மோடி. அப்புறம் விவசாயிகள் நாங்கள் போரிட்ட பிறகு இப்போ ஒத்துக்கிறாங்க. ஏன்னா விவசாயியை பத்தி துளி கூட கவலைப்படாது. நாங்க செய்கின்ற ஒவ்வொன்றும் விவசாயிகளுடைய நலனுக்காக. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு ராகுல் காந்தி அங்க போனப்புறம் அடுத்த 48 கடந்த ஒரு மாதம் ப்ரொக்யூர் பண்ணதுக்கு பணமே கொடுக்கல. அடுத்த 48 மணி நேரத்தில் கொடுக்கிறேன்னு அந்த அரசு அறிவிச்சிருக்கு. பல போராட்டங்களை நடத்தி வெற்றி அடைகிறோம். இது காங்கிரஸ் விவசாயிகளின் விரோதி மோடி. விவசாயிகளுடைய தோழமை ஆட்சியில தான் அதாவது 18 வருஷத்துல பிட்வீன் 95 and 2012 3 லட்சம் விவசாயிகள் இருந்திருக்காங்க. அதுல 12 வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்திருக்கீங்க. மாற்றங்களை தனபதி நீங்க ஒரு விவசாயி சொல்வதை கேட்போம். இன்றைக்கு நீங்க இந்த மன்றம் லாவணி பாடுவதற்கான மன்றம் அல்ல. விவசாயிகள் உண்மையிலேயே செத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சாவதற்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை எவ்வாறு காப்பாற்றலாம், அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகள் என்ன, அவர்களுடைய மனதிலே விவசாயிகளுடைய விவசாயத்தை விட்டு எவ்வளவு பேர் வெளியில போயிருக்கிறாங்க. இதே நிலை நீடித்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 130 கோடி மக்களுக்கு உணவு எவ்வாறு கொடுக்க முடியும், எதிர்காலம் எவ்வாறு ஒவ்வொருவரும் வாழ முடியும் என்பதை யாரும் சிந்திப்பது கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற கார்பரேட்டுகளை பற்றியும் இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபர்களை பற்றியும் கவலைப்படுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேரை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒரு 130 கோடி மக்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட விவசாயத்தை நம்பி இருக்கிற 70 கோடி 80 கோடி விவசாய பெருமக்களுடைய வாழ்க்கை இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் கிடையாது. எந்த கிராமத்துல எந்த விவசாயியோட பையன் ஒரு பெரிய டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக முடியுது? இன்னைக்கு யாராலையும் படிக்க முடியல. அரசாங்கங்களுடைய கொள்கைகளால் எந்த ஒரு சாதாரண விவசாயி தன்னுடைய பையனை ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ படிக்க வைக்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம் இந்த விவசாயிகிட்ட கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சிறு விவசாயிகள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய 85 விழுக்காடு விவசாயிகள் இருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாரும் இந்த விவசாய நிலங்களை அரசாங்கம் பறிச்சுக்கிட்டு விவசாயிகளுக்கு எந்த விதமான இழப்பீடும் இல்லாமல் எந்த கேள்வியும் சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் விவசாயிகளை எதிர்காலத்திலே பாதிக்கக்கூடிய சட்டங்கள். இந்த விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைத்தால்தான் விவசாயம் நிலைக்கும். இன்னைக்கு விவசாயி அத்தனை பொருளும் வெளியிலிருந்து வாங்கி போடலாம். விவசாயி தற்சார்பு விவசாயம் போயிருச்சு. இயற்கை விவசாயத்திற்கு இந்த விவசாயிகளுக்கான பயிற்சி கொடுக்கணும். இன்னைக்கு இந்தியாவுடைய மொத்த பட்ஜெட் எவ்வளவு, அதுல விவசாயத்திற்கான பட்ஜெட்டுடைய ஒதுக்கீடு எவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10% 12% விவசாயம் பண்ண முடியும். மக்களுடைய உணவு முக்கியமா அல்லது தொழில் முக்கியமா? சட்டங்களை பற்றி குறிப்பிட்டார். நில ஆர்ஜித சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் நாடு முழுவதும் போராடி கொண்டு வருகிறார்கள். டெல்லியில் அந்த விவசாயி இறந்ததும் நில ஆர்ஜித மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுல தூக்கு மாற்றிக் கொண்டு இறந்து போனார். அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்தார். இந்த நிலையில நில ஆர்ஜித மசோதாவை ஆதரிக்கக்கூடிய ஆளும் கட்சி, அதாவது பாஜக அல்லாத கட்சிகள்ல அதிமுக முக்கியமான கட்சி. அதாவது ஒரு அரசாங்கம் என்று சொன்னால், ஒரு சட்டத்தை போடுகிறது என்று சொன்னால்
என்னென்ன திருத்தம் தேவை என்று நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் சொன்ன 6-7 திருத்தங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் நாங்கள் அதை ஆதரித்தோமே தவிர இல்லை. இது மாதிரி எல்லாம் குறுக்கிட்டு என்ன சொல்றோமோ அது புரியாத போற மாதிரி செய்யக்கூடாது. தயவு செய்து. நான் புரட்சி தலைவர் கருணையால் ஜப்பானுக்கு போயிருந்தேன். அப்போ அங்க சாப்பாடு சாப்பிடும் போது இது 1 கிலோ அரிசி 12 ரூபாய். அந்த நேரம் 1980 நான் சொன்னேன் 1 கிலோ அரிசி 3 ரூபாய்க்கு நாங்க அனுப்புறோம், ஏத்துக்கிறீங்களான்னு. இங்க அரிசி இல்லாத விலையேறல, மிக அதிக அளவில் உற்பத்தி செய்யறோம். கார் என்ன வேலைக்கு வச்சு என்ன விற்கிறானோ அந்த அளவுக்கு தான் ஏர் ஓட்டவனுடைய விவசாயத்தை பண்றோம். நாங்க தான் நிர்ணயம் பண்றோம். நீங்க அதுக்குள்ள அப்படி கொடுக்கறதுனால தான் கார் ஓட்டுறவன் ஏர் ஓட்டுறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க முடியும், ஏர் ஓட்டுறவன் கார் ஓட்டுறவங்க பொண்ணு கொடுக்க முடியும். அந்த சமநிலை இதனால் ஏற்படுகிறது. மிச்சம் ஆகிற அரிசி எல்லாம் நில ஆர்ஜிதத்தை விவசாயிகள் சம்மதம் பற்றிய அந்த ஒரு கிளாஸ் எதிர்க்கிறாங்க, விவசாய அமைப்புகள் எதிர்க்கிறாங்க, மற்ற கட்சிகள் எதிர்க்கிறாங்க. நீங்களும் கூட அதுல உங்களுக்கும் கூட ஏற்படுக்குன்னு நினைக்கிறேன். அந்த சம்மதத்தோட தான் ஆர்ஜிதம் செய்யப்படணும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த திருத்தம்லாம் மாற்றப்படாத போது நீங்க சொன்ன திருத்தங்களை ஏற்றிருக்காங்க, சில முக்கியமான திருத்தங்கள். ஆனால் முக்கியமான பல விஷயங்கள் கண்டினியூஸா இருக்கும்போது நீங்க ஆதரிச்சிருக்கீங்க. நாங்க எப்பவுமே எங்க மனசாட்சிக்கு விரோதமாவோ மக்களுக்கு விரோதமாகவோ இருந்தாலும் விவசாய விரோதமாக இருக்கிற இந்த சட்டத்தை இந்த நாட்டில் வளர்ச்சி தேவையா இல்லையா? ஏர் ஓட்டாம பயிர் பண்ண முடியாது சார். நானும் விவசாயி தான். ஏர் ஓட்டாம பயிர் பண்ண முடியாது. ஏர் ஓட்டுவேன். அப்படியானால் பூமி பாதிக்கிறது என்று சொல்வதற்காக பாடுபடுறவங்க யாருமே இல்ல. இவங்களுக்கு விவசாயிகளை பற்றி கவலை கிடையாது, தொழிலதிபர்களை பற்றி மட்டுமே கவலை. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உண்மையான விவசாயிகள் சார். எங்க கேளுங்க, நீங்க விவசாயி இல்லாத எல்லா விதத்திலையும் 1 ரூபா முதல் போட்டு 1 ரூபா லாபம் 2 ரூபா லாபம் பாக்குறவங்க இருக்காங்க. விவசாயி 1 ரூபா போட்டுட்டு 10 பைசா லாபம் பார்த்துட்டு சொல்றேன். அதேதான் நானும் சொல்றேன். விவசாயிக்கு விவசாயி ஒரு சோழ தொழிற்சாலையை மூடிட்டு ஊருக்கு போக முடியும். ஒரு சோழ விவசாயி விவசாய போக முடியாது. மற்றவர்களுக்கு வாங்க இந்த அரசாங்கங்கள் இருக்கிறதே தவிர விவசாயிகளுக்காக அல்ல. ஒரு எல்லா கட்சிகளும் ஒரு சோளக்கயிறு 1 ரூபாய்க்கு விவசாயி கிட்ட வாங்கி வேச்சு அங்கேயே 3 ரூபாய்க்கு உழைத்தவனுக்கு ஒண்ணுமே கிடைக்க நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. திரு ராமசுப்ரமணியன், எந்த ஆட்சியா இருந்தாலும் புரிஞ்சுக்கணும், இந்த நாட்டுடைய 60% இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய இன்னைக்கு வளர்ச்சி ரொம்ப முக்கியம், நாட்டுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம், பொருளாதார வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு லைன் எடுக்கப்படுது. ஆனா 60% மக்களை உள்ளடக்காத வளர்ச்சியே கிடையாது. எப்படி மேக் இன் இந்தியா பண்ணலாம், விவசாயிகள் இது பண்ணலாம். இன்னைக்கு விவசாயிகள் நில ஆர்ஜித மசோதாவை எதிர்க்கிறாங்க, எம்எஸ்பி அதிகமா கேட்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுல எவ்வளவு விஷயத்தை நீங்க பிரைஸ் அவங்க என்ன முன்னாடி சொன்னாங்களோ அந்த பிரைஸ் நம்ம 1 பைசா குறைக்கலை. இரண்டாவதாக 80% அல்லது 70% யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னது அது வேண்டாம் என்று சொல்வது ஒரே 5 பர்பஸ் தான். அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் போன்ற முக்கியமான டிஃபென்ஸ் போன்றவர்களுக்காகத்தான் நீங்க வந்து புரிஞ்சுக்காம நீங்க தூங்குற மாதிரி வேஷம் போட்டீங்கன்னா உங்களை புரிய வைக்க. ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு காம்பன்சேஷன் பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம். 50% போன தடவை யூபிஏல என்ன சொன்னாங்களோ
இந்த மாதிரி ஒரு பீரியட் எல்லாம் வரும்பொழுது அந்த சமயத்துல எவ்வளவு கொடுக்கப்படுகின்றதோ அதை விட 50% அதிகமாக அனௌன்ஸ் பண்ணது பிஜேபி. அதெல்லாம் இல்லை. இரண்டாவது இன்சூரன்ஸ் பத்தி சொல்லும்போது நம்முடைய விவசாய நண்பர்கள் இன்னைக்கு என்ன இன்சூரன்ஸ் பாலிசி என்ன இருக்கின்றதோ அதை அவர் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இது இவர்களுக்கு சரியான 60% மக்களாக இருக்கக்கூடிய விவசாயிகளை உள்ளடக்காத வளர்ச்சி நிச்சயம் வளர்ச்சியே அல்ல. நாங்கள் உள்ளடக்கி கொண்டு வருகின்றோம், அவர்களையும் இன்க்ளூசிவாக ஒரு வளர்ச்சியை நோக்கித்தான் பிரயாணிக்கின்றோம் என்று அரசு சொல்கிறது. இல்லை என்று ராகுல் காந்தி இன்று பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு விவசாய கொள்கை சார்ந்த அரசின் மீதான குற்றச்சாட்டு சரியா, மிகைப்படுத்தலாம்? நேர்பார்வை என்ன கேட்போம். விவசாய கொள்கையில் மோடி மீதான ராகுல் குற்றச்சாட்டு மிகச் சரி என்று 91%, மிகைப்படுத்தல் என்று 9%. இதில் ஓரளவு உண்மை இருக்கிறது என்று யாரும் கருதவில்லை. மிகச்சரி என்று 91%, இது மிகைப்படுத்தல். ராகுல் காந்தியுடைய அரசின் மீதான கூற்று மிகைப்படுத்தல் என்று 9% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது நேருடைய கருத்தாக இருக்கிறது. இந்த ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்க, பல விஷயங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். எங்களுடைய கொள்கையோ நில ஆர்ஜித மசோதாவோ பல விஷயங்களோ விவசாய விரோதம் அல்ல, விவசாயிகளையும் உள்ளடக்கியது என்று அரசாங்கம் சொல்கிறது. நிச்சயமாக உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் விவசாயி 48 பேர் இந்த நாட்டில் உயிரிழக்கக்கூடிய அவலம் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் அரசாங்கங்கள் மீது வைக்கக்கூடிய இந்த ஒரு குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லாமல் மறையும். அந்த நாள் எப்பொழுது ரொம்ப வெகு தொலைவில் இருக்கிறதோ என்ற அச்சம் தான் ஏற்படுகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அமெரிக்க நாராயணன், டாக்டர் ராமசுப்ரமணியன், அதே போல நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறது. அதே போல திரு தனபதி மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. சில ஆண்டுகளுக்கு முன்பாக முழு அமலாக்கத்துக்கு வந்தது RTE, கல்வி பெறும் உரிமை சட்டம். கல்வியானது இந்த நாட்டில் ஒவ்வொரு குழந்தைக்கும் அடிப்படையான உரிமை. இந்த வகையில தான் இந்த ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்கள்ல ஒன்று, எந்த ஒரு குழந்தையையும் பள்ளியில படிக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையையும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த சட்டத்துடைய முக்கியமான ஒரு விஷயம். அது நடைமுறையில கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு பல தீர்ப்புகள்லாம் கூட வந்திருக்கிறது. இந்த நிலையில தான் சமீபத்தில் சில தனியார் பள்ளிகள் அமைப்புகள் கூடி இது கல்வியுடைய தரத்தை பாதிக்கிறது. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு மாணவன் ஃபெயில் ஆகலாமலே படிக்க முடியும் அப்படின்னா அதுல வந்து ஒரு தேர்ச்சி அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கிறது அப்படின்னா ஏதோ வகையில அது கல்வியுடைய தரத்தை குறைக்கிறது. அதே மாணவன் 9ஆம் வகுப்பு வரும்பொழுது 10ஆம் வகுப்பு வரும்பொழுது கஷ்டப்படுறான். பல விஷயங்களை படிக்காமலேயே ஒரு கட்டாயம் இல்லாமலேயே ஒரு ரொம்ப ஆட்டோமேட்டிக் ரூட்ல ஒரு கல்வி தரம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் நியாயம் இருக்கிறதா? விவாதிப்போம் நேயர்களே. இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல கல்வியாளரும் பாரதிய ஜனதா பிரமுகருமான திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சில தனியார் பள்ளி அமைப்புகள் கூட ஒரு தீர்மானமா நிறைவேற்றுறாங்க. அதாவது கட்டாயமா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் தேர்ச்சி, அதாவது ஒரு பாஸ் ஃபெயில் இல்லாம இந்த ஒரு கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிறது கல்வி தரத்தை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல தனியார் அமைப்புகள் RTUடைய பல ப்ரொவிஷன்ஸ பல்வேறு வகைகள்ல பல்வேறு முறைகள்ல எதிர்த்து வராங்க. ஏன் தனியார் பள்ளிகளுக்கு RTE இந்த ஒரு கல்வி உரிமை சட்டம் இவ்வளவு கசக்கிறதுங்கிற ஒரு அடிப்படையான கேள்விதான் எழுகிறது. இல்ல, கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது கட்டாயமாக கான்ஸ்டிடியூஷன் படி கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வந்திருக்காங்க 2009. இரண்டாவதாக இந்த கல்வி உரிமை சட்டத்தில் இந்த 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நிறுத்த வேண்டும் என்று சொன்னதை ஆரம்பத்திலேயே, அதாவது அந்த டிராப்ட் ஸ்டேஜிலேயே நிறைய பேர் எதிர்த்தார்கள். அது தனியார்கள் மட்டுமல்ல, அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் கூட இது சரியா இருக்குமா, இது தரத்தை குறைத்து விடுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளாம் எழுப்பப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி இப்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸ்ல வேணாலும் சொல்லலாம். இப்ப வந்தது பார்த்தா தனியார் பள்ளிகள் மட்டுமல்ல, இன்னைக்கு கிட்டத்தட்ட அனைத்து தரப்பட்ட பள்ளிகளுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கவர்மெண்ட் எய்டட் தனியார் என்று அனைத்து தரப்பட்ட பள்ளிக்கூடங்களுமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வேண்டாம். அதாவது ரொம்ப டெஃபினட்டா இது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அஃபெக்ட் பண்றது. அது வரைக்கும் இது ரெண்டு பிரச்சனை. ஒன்று பையனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்ல படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு
கமிட்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கின்றது. இரண்டாவதாக ஒரு இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட் ஸ்கூல்ல வாத்தியார்களை பத்தி மரியாதை இல்லாம போய் கொண்டிருக்கின்றது. இதனாலயா? ஆமா, நிச்சயமா. ஏன்னா எல்லாரும் பாஸ் அப்படிதான் ஆகி கொண்டிருக்கின்றது. மூன்றாவதாக இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பேஸே இல்லாத திடீர்னு 9ஆம் கிளாஸ் வரும்பொழுது நான் பல கூட்டங்களிலே பார்க்கின்றேன். அரசு பள்ளியை சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள்லாம் ஐயோ எங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒண்ணு இல்லாம வந்துட்டு 9ஆம் கிளாஸ்ல இருந்து அவங்களோட படுற கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள். ஒழுக்கத்தை பாதிக்குது, கல்வி தரத்தை பாதிக்கின்றது. ஆகிய காரணத்தினால் இதை எதிர்ப்பதில் முகாந்திரம் இருக்கிறது. ஒரு விஷயம், இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஈவன் இதே மாதிரி அமெரிக்காலையும் ஒரு சட்டம் இருக்கின்றது. அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு, அது இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அங்கேயே கூட இந்த மாதிரி டீடைனிங் அப் டு 8 இருக்கக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் கூட அவரெல்லாம் ஒத்துக்கவே இல்லையா. நிறைய பேர் அதற்கு எதிர்ப்பு தெரியும். அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாட்டிலே இருக்கும் பொழுது இங்க வந்து இடைநிற்றல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பல மாணவர்கள் அடுத்த வகுப்புக்கு ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். நான் வந்து ஒரு பெரிய சண்டை போடுறதுக்காக நான் பேசல, எதுனா யதார்த்தமோ அதை பேசுகின்றேன். நீங்க சண்டை போடணுங்கிறதுக்காக என்னுடைய இயல்பாகவே நான் பேசுறது என்னன்னா, இந்த மாதிரி நான் இருக்கக்கூடிய நிலைமையில மாணவர்களுடைய கல்வி தரம் என்பது மிக குறைவாக இருக்கின்றது. இது வந்து யாருக்கு முடியும், அந்த பையன்களை தேர்ச்சி பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் அதை தாண்டி அவங்களால முடியல அப்படின்னு சொன்னா நிறுத்த வேண்டியது அவசியம். இல்லைன்னா நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பூதாகாரமான பிரச்சனையாக இந்தியாவுக்கு வரும் என்பது சந்தேகமே கிடையாது. நான் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். அவருடைய வாதம் என்னன்னா, நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்ல அவங்க வந்து பாஸ் ஆகிட்டே போகும்போது இந்த ஒரு கட்டாய தேர்ச்சி இருக்கும்போது அவங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமே இல்லாம போயிடுது. அது வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. ஒரு ஃபெயில் ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால வந்து ஆசிரியர் மீது மதிப்பு மரியாதையும் குறையக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். ஒழுக்கம் பாதிக்கப்படுது, கல்வித்தரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு வாதத்துல ஒரு முகாந்திரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் படிக்கிற காலத்துல எனக்கு ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் இருந்தாங்க. அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்தா கிளாஸ் வந்து பின் டிராப் சைலன்ஸ்ல இருக்கும். எல்லாம் நோட் எடுத்துருவான், பேனா எடுத்துருவான், ரொம்ப அட்டென்டிவா இருப்பான். என்னடான்னு கேட்டா, இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்னலாம் கோட் பண்ணணுமோ அத்தனையும் வரும் பாருங்கன்னு ஒருத்தனும். சோ அவங்க டெக்ஸ்ட் மட்டும் நடத்த மாட்டாங்க, அந்த டெக்ஸ்ட தாண்டி அவங்க நடத்துற விதம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இன்னொரு டெக்ஸ்ட நான் படிக்கிறதுக்கு அது தூண்டும். சோ அந்த டீச்சர் மேல எங்க தெருவுல போனா கூட, டீச்சர் நீங்க சொன்னதுல இருந்து அந்த ரெஃபர் பண்ணி பார்த்தேங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படியான்ட்டு அங்க ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. சோ டீச்சர் மேல எப்ப மரியாதை இருக்கும்னா, டீச்சருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும் போதும், அந்த சப்ஜெக்ட் நாலேஜ கன்வேயிங்கா அந்த டீச்சர் இருக்கும் போதும் அந்த மாணவருக்கு அவர் சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மரியாதை வர்றதுதான். இப்ப கூட வகுப்பறையில பையன் வந்து நேரா என் கையை பிடிச்சிட்டு சொல்லுவான், என்ன சார் பாடம் நடத்துறீங்க, இன்னைக்கு நீங்க நடத்துறது ஒண்ணுமே புரியலன்னு. 5ஆம் கிளாஸ் பையன் சொல்லுவோம், ஏய் அப்படியாடா இவ்வளவு நல்ல, இல்ல சார் புரியல சார், இதை வேற மாதிரி சொல்லிக் கொடுங்க சார். இதுக்கு பேர் வந்து மரியாதை குறைச்சல் இல்ல, இது வந்து அவனுக்கு வந்து தேவையானதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாடத்துல இந்த மாதிரி வந்து உங்கள்ட்ட அன்பாவோ இல்ல உரிமையாவோ கேட்கறது வேற. ஆனா இன்னைக்கு ஒழுங்கின செயல்கள் எவ்வளவு, ஒழுங்கின செயல்கள் அதுக்கும் மதிப்பெண்ணுக்கும் என்ன தொடர்பு இல்ல. அதாவது ஒரு ஃபெயில் ஆகாமலேயே, அதாவது பேர் ஃபெயில் ஆகாம ஆட்டோமேட்டிக்காவே அப்படி கிடையவே கிடையாது. கேந்திர வித்யாலயா இருக்கு, நவோதயா வித்யாலயா இருக்கு, மத்திய அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்தில் இருக்கிற பள்ளிதான். ஒரு பிரின்சிபல் கூட இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் எங்கேயும் பதிவு பண்ணதே கிடையாது. கேந்திர வித்யாலயா சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு, பல பள்ளிகள்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. எங்கேயுமே வந்து இங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரவே இல்லை. இங்க என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனப்பாடம் செய்து மதிப்பெண் பெற வைக்கிறதுக்கு பழக்கிட்டோம். கற்றல் செயல்பாட்டுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆக்கிட்டோம். கற்றுக்கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவன் வந்து அடுத்த நிலைக்கு போயிட்டே இருப்பான். இங்க கல்வி உரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மார்க் போட்டு அவனை பாஸ் ஃபெயில்னு சொல்லாத, அவன் திறன்களை அதிகரிப்பதற்கு உதவுன்னு சொல்லுது. அப்போ முதல் 1ஆம் வகுப்புல வர்ற பையனுக்கு, அவன் 1ஆம் வகுப்பு 5 வகுப்பு பையனுக்கு பாஸ்னா அர்த்தம் தெரியுமா, ஃபெயில்னா அர்த்தம் தெரியுமா? 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா தான் பாஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. மாணவர் பருவத்துல அது ஒரு இயல்பாகவே இன்னைக்கு நான் வந்து நான் படிக்கல நான் வருத்தப்படுவேன். அந்த சமயத்துல அட்வான்டேஜ் கிடையாது. இங்க ஆனா ஆவண்ணா படிக்கிறது என்பது, ஆனா ஆவணாவை புரிந்து கொண்டு அவன் சொற்களை அமைப்பது,
சொற்களை வார்த்தைகளாக அமைப்பது. அது விளையாட்டாக விளைவா கூட பார்க்கலாமான்னு தெரியல. இன்னைக்கு பல பள்ளிக்கூடங்கள்ல 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை கிளாஸ்ல சொல்லி தந்த விஷயங்களை கூட தெரியாத அடிப்படை கிளாஸ்ல நடத்தின டீச்சரோட குவாலிபிகேஷன் ரிசர்ச் பண்ணுங்க. சரி, அப்போ அந்த ஒரு மாணவனுக்கு தெரியல, பல மாணவனுக்கு தெரியுது. அதாங்க எத்தனை பள்ளியாக இருந்தாலும் அத்தனை பள்ளியினுடைய எஸ்ஆர் ரிப்போர்ட்ல சிக்கலையே நாங்க அதான் சொல்றோம். எஸ்ஆர் ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட்ல கூட அவங்க ஏன் இந்த குழந்தைக்கு கற்றல் திறன் இல்லைன்னு சொல்லலையே. ரொம்ப சுருக்கமான வாதம் திரு ராமசுப்ரமணியன், ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. எஸ், இஃப் யூ வாண்ட் டு மேக் a short rebuttal, ரொம்ப சுருக்கமா. ஒண்ணே நண்பர் ஒன்னு சொன்னாரு, நவோதயா பள்ளியை பத்தி எல்லாம் பேசினார். எஸ், இன்னைக்கு 2 நாள் முன்னாடி வந்த பத்திரிகையில அவர் நண்பர் நிச்சயமா படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அங்க மிகப்பெரிய அளவுக்கு பாஸ் பண்றாங்க இப்ப 10th. என்ன காரணம்னா, இது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பேஸே கிடையாது. ஆனால் இந்த சிசிஏ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் இவாலுவேஷன் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுல மார்க் நானே அள்ளி ஃபுல்லா போட்டு விட்டுறாங்க. அவங்க ஆமா, திஸ் இஸ் வாட் தி ரிப்போர்ட். ஒரு 2 நாள் முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியால இத பத்தி ரொம்ப அற்புதமான 10th வந்து நிறைய சென்டம் போடுறாங்க. இந்த சிசிஇ என்பதன் காரணமாகவே நிறைய பேர் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு ஓடி வந்துடுறாங்க. சிசி இதை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சிபிஎஸ்இ பள்ளிகள், குறிப்பாக இந்த நவோதயா உட்பட நான் சொல்றேன். ஆகவே மத்திய அரசு பள்ளிகள் எல்லாத்திலயுமே கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கின்றதுன்னு ரியலா உணர்ந்திருக்கிறார்கள். இந்திய பினாமினன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிச்சயமாக இல்லை என்கிறார் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆய்வு வந்தது. அதுல தமிழ்நாட்டுடைய ஒரு கிராமப்புறங்கள்ல, ரூரல் ஏரியாஸ்ல குறிப்பா 65% மாணவர்களுக்கு, அதாவது 5ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களுக்கு 2ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தை கூட படிக்க முடியல. 81% மாணவர்களுக்கு இதுல சப்ட்ராக்ஷன் தெரியல, அடிஷன் தெரியல. அதுல வந்து 3% மாணவர்களுக்கு, 3.7% மாணவர்களுக்கு எதுவுமே படிக்க தெரியல அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு தேர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராத போது, ஒரு சின்ன கட்டாயம் இல்லாத போது எப்படி இதை வந்து இந்த ஒரு நிலையை களைவது? அந்த மாணவனுக்கு எழுத படிக்க தெரியல அப்படின்னு சொன்னா கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் மீது கோளாறு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். மீதி 40% மாணவர்களுக்கு பேக்கப் இருந்திருக்கலாம், பெற்றோர்கள் இருந்திருக்கலாம். இப்ப உங்க வீட்டுல உங்க குழந்தை இருக்கிறாரு, வீட்டுக்கு வந்தோடனே நீங்க சும்மா இருக்க போறது இல்ல. நீங்க வந்து பல டிவி சேனல் போட்டு காட்டுவீங்க. நீங்க ராகுல் காந்தி எப்படி பேசினார் பாருங்க, நேற்றுக்கார ராகுல் காந்தி வந்து தன் மடியில வந்து இந்த குழந்தைய உட்கார வச்சு காமிச்சிட்டு இருக்கான் பாரு, இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. கிராமத்து பசங்களுக்கு யார் உங்களை பார்த்தா ராகுல் காந்தி மாதிரி இருக்கிறீங்க, உங்களை பார்த்து ராகுல் காந்தி கிராமத்து பையன் நினைச்சிட்டு இருப்பான். எனவே வாட் இஸ் த சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ இங்க டீச்சருடைய பொறுப்புன்றது அதிகம். ஒரு குழந்தைக்கு கற்றல் செயல்பாடு எதனால் வந்தது? இப்பதான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். டிஸ்லெக்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்றோம், டிஸ்கிராபிக்ன்ற வேர்டு. அப்ப இத்தனை நாளா இந்த லேர்னிங் டிசபிலிட்டி பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. இப்ப லேர்னிங் டிசபிலிட்டி, கற்றல் செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய குறைகள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப சயின்டிபிக் அப்ரோச் வேணும்ல. சயின்டிபிக் அப்ரோச்சுக்கு டீச்சருக்கு என்ன ட்ரைனிங் நீங்க கொடுத்தீங்க? டிஸ்லெக்ட் ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கோ, ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கிரிமினேஷன் இல்லாம பாடம் நடத்துறதுக்கோ ஏதாவது ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்களா? இல்ல, இவையெல்லாம் களைய வேண்டிய குறைபாடுகள் அப்படிங்கிறது உண்மை. ஆனா இதெல்லாம் நம்ம இன்னொரு நிறைய படிகள் போக வேண்டியதுங்கிறது உண்மை. அப்படி இல்லாத சமயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதெல்லாம் இல்ல அப்படின்னு இது வந்து நான் டிடென்ஷன் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர நான் ஃபெயிலியர்ன்றது அர்த்தம் கிடையாது. திரு பிரின்ஸ், உங்களுடைய கருத்து திரு ராமசுப்ரமணியன். இது நீங்க அசர் ரிப்போர்ட்ட சொல்றீங்க, 2 வருஷம் 3 வருஷம் வருஷம் இப்படியே தான் வந்துட்டு இருக்கு. இந்த ரிப்போர்ட் நீங்க வருஷம் படிச்சீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆகவே அது வந்து கிராமத்து பக்கத்துல மட்டுமல்ல, நகரப்புறத்திலையும் இதே மாதிரி நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு என்ன அடிப்படையான காரணம் என்றால், ஒரு ஆசிரியர்களுடைய தரம் குறைந்திருக்கின்றது அப்படிங்கிறது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது உலக அளவிலே நடக்கக்கூடிய சமாச்சாரம், இந்தியால மட்டுமே இல்ல. டிடென்ஷன் இதற்கு தீர்வாகும். அதுதான் நீங்க வந்து என்ன பண்ணா, ஆசிரியர்களுடைய தரத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். நல்ல ஆசிரியர் நியமனம். இன்னைக்கு ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர் பணிக்கு வரவே மாட்டேன்றாங்க. இந்த டிடென்ஷன் இல்ல அப்படிங்கிறது, அந்த பசங்கள்லாம் இன்டிஃபரண்டா பிஹேவ் பண்றது, இதெல்லாமே ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய அடுத்தது மாணவனுடைய ஒழுக்கத்துக்கும் ஒரு டிடென்ஷனுக்கும் நேரடியாக எப்படி தொடர்பு இல்லை சார். அதாவது என்ன, என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த டிடென்ஷன் என்பது ஒரு டெட்டரண்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் பார்க்க வேணும். அது அவனை எல்லாரையும் தூக்கி போட்டு பண்ணிட்டே இருந்தாலும் எல்லாருக்கும்
டிஸ்லெக்ஷியாவை பத்தி நண்பர் சொன்னார். ஒழுக்கங்கிறது தனி, அவனுடைய கற்றல் திறன்கிறது தனி. இப்ப நீங்க ஒழுக்கமா இல்ல அப்படிங்கிறீங்க, ஆசிரியர் மாணவர் உணவு பாதிக்கப்பட்டிருக்கு, இல்ல இவ்வளவு பிரச்சனை பண்றாங்கிறீங்க. இந்த டிடென்ஷனுக்கும் ஒழுக்கத்தும் நம்ம எப்படி ஒரு டிடென்ஷனே இல்ல அப்படின்னு சொன்னா இன்னும் ஒழுக்க கேடு அதிகமா போயிட்டு இருக்கு. நல்லா படிப்பான், ஆனா மோசமான ஒழுக்கம் கொண்டு இருப்பான். அது ஒரு நீங்க எல்லாத்தையும் யூனிஃபார்மா பேச முடியாது. அதாவது அந்த மாதிரி கேட்டகரி இதுக்கு ஒன்னொன்னு ஒரு டிஃபரெண்ட் கேட்டகரி அது. ஆனால் பை அண்ட் லார்ஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடென்ஷனே இல்லைங்கிற வரும்பொழுது ஒரு சிக்னிபிகன்ட் பெர்சன்ட் என்ன பண்றாங்கன்னா, என்னப்பா நம்ம படிச்சான படிக்காட்டா என்ன, நீங்க சொன்னது போல கேஷுவலா இருந்துடுறாங்க. அப்ப கிளாஸ் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வாத்தியார் நடத்தும் போது கவனிச்சா என்ன கவனிக்காட்டா என்னங்கிற மாதிரி ஆட்டிடியூட் வருது. சோ இட் ஹஸ் காட் அ நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் த கை. அப்புறம் ரெண்டாவது அவன் 9ஆம் கிளாஸ்ல இருந்து ரொம்ப பிரஷர் அதிகமா போறது. இப்ப அதை பிரஷர் குறைக்கிறதாக ஒரு அபத்தமான சிசி அது இன்னும் ரொம்ப பிரமாதமா இட் இஸ் கோயிங் டு பி a panacea for all ills நான் கூட நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப என்னன்னு பார்த்தால் அந்த கண்டினியூஸ் அண்ட் காம்பரேட்டிவ் எவாலுவேஷன் சிஸ்டத்தினால மார்க் அள்ளி போட்டு எல்லாரும் பாஸ் இருக்கு அப்படிங்கிறீங்க. நான் திரு பிரின்ஸ் கிட்ட இறுதியான கருத்தை கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு கட்டாய தேர்ச்சி சாதித்தது என்ன திரு பிரின்ஸ்? மாணவர்களுக்கு மன இறுக்கத்தை குறைச்சிருக்கு. மாணவர்கள் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல அவங்க நேற்று வரை எழுத முடியாது இருந்தவர்கள் இன்றைக்கு எழுதுகிறார்களா, நேற்று முறை படிக்க முடியாது இருந்தவர்கள் இன்றைக்கு படிக்கிறார்களா, அதுதான் ஃபார்மேட்டிவ். ஒரு ஃபார்ம் ஆகிறானான்னு பாக்குறதா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அப்ப அவனை ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் இங்க அதிகமா இருக்கு. அவனுடைய கற்றல் செயல்பாடு அதிகரிக்குமே தவிர இதனால் கற்றல் செயல்பாடு குறையாது. ஃபார்மேட்டிவ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா அசஸ் பண்ணி அது ஃபார்மேட்டிவ் will result in the summative. சம்மேட்டிவ் எப்ப வரும்? ஃபார்ம் ஆனாதான் சம்மேட்டிவ் வரும். சம்மேட்டிவ்க்கு 60 மார்க், ஃபார்மேட்டிவ்க்கு 40 மார்க்னா நீங்க படிக்க நியூஸ் பேப்பர் படிக்க தெரிஞ்சுட்டா டெக்ஸ்ட் புக்கே படிப்பீங்க. உங்களை நியூஸ் பேப்பரை படிக்க வைக்கிறாங்க, உங்களை கதை புக்கு படிக்க வைக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எழுத போறான். இதுல என்ன சிக்கல் இருக்குது? அவன் பார்க்க போய் பார்த்துட்டு வர போறான். பார்க்கல எது உனக்கு ரொம்ப பிடித்திருந்தது ஒரு கேள்வி கேட்க போறாங்க. மரம்னு சொல்லலாம், கோழின்னு சொல்லலாம், மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் அந்த முறையை மாற்றம் அப்படிங்கறதுல பல அவருக்கு கூட மாற்று கருத்து இருக்க முடியாது. பட் அட் தி சேம் டைம் அதுக்கு ஒரு அசஸ்மெண்ட். இதுல எதுக்கு நான் ஃபெயில் ஆக போறேன்? நீங்க இப்படி பாடம் நடத்தினா நான் ஃபெயில் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன நீங்க கூண்டு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கலாம். கல்வியாளருக்கும் வியாபாரிக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நான் ஒழுங்கா படிக்கலன்னா டீடைல் ஆனா அப்படிங்கும்போது ஒரு சின்ன பயத்துல படிப்பேன். வியாபாரிக்கும் கல்வியாளருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு வியாபாரி மிரட்டி பிரைவேட் ஸ்கூல்ஸ பொறுத்த வரைக்கும் வியாபாரிங்க மிரட்டிய பிள்ளைகளை மார்க் வாங்க வச்சவங்க. எனவே மிரட்டிய மார்க் வாங்க வச்சவங்க குழந்தைங்க ஃப்ரீயா இருந்தா பயப்படுறாங்க. அந்த பயத்துல ஒரு வெளிப்பாடு தானே தவிர முதல்ல தனியார்களை பள்ளி நீங்க அங்கீகரிச்சே தப்பு. உங்களுடைய 100% எதிராக தொடர்ந்து சைல்டு ஃப்ரெண்ட்லியா எதை சொல்லுங்க அதை எதிர்ப்பது மட்டும்தான் இந்த பிரைவேட் ஸ்கூல் மேனேஜ்மெண்டோட ஒரே வேலை. நான் தனியார் அரசாங்கம் அப்படிங்கிற நான் போகிறேன். பட் நான் முன்னாடியே சொன்ன 2 நாள் முன்னாடி வந்தது அரசாங்க பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் தான் சொல்லுகின்றார்கள். சொல்லவே இல்லை. அந்த பேரை சொல்லணும். அந்த டீச்சரோட பேரை சொல்லணும். டீச்சர் எந்த ஸ்கூல்ல சொல்லணும். இட் இஸ் யார் சொன்னா என்ன? டைம்ஸ் ஆஃப் இந்தியா தயவுசெய்து படிங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொன்னா அந்த டீச்சர் பேரு நீங்க ஸ்கூல் டீச்சர் எந்த ஒரு கவர்மெண்ட் டீச்சர் சொல்லிருக்கீங்க. ஸ்கூல்ல அன்பாலிசிட் டீச்சர்ஸ் வச்சு வியாபாரம் டிஸ்கஷன் எப்படி வியாபாரிகளோட பேச்ச கேட்டுட்டு நம்ம கல்வியை பத்தி பேசுறது அசிங்கம். சரி, இவருடைய பேச்செல்லாம் நான் விட்டுறேன். நான் சண்டைக்காக நீங்க இறுதியான பாயிண்ட் என்னன்னா இது டெஃபினட்டா இந்த இட் ஆக்சுவலி கிவன் a go by. நான் இத பத்தி நம்முடைய ஹெச்ஆர்டி மினிஸ்டருக்கு எழுதினேன். அப்புறம் அந்த மினிஸ்டர்ஸுடைய செக்ரட்டரிஸ் எல்லாருமே நல்ல சஜஷன் எல்லாம் கொடுத்திருக்கின்றீர்கள். இதை பத்தி கவனிப்போம் இருக்காங்க. வரக்கூடிய நியூ பாலிசி எப்படி இருக்க போதுன்னா டிடென்ஷன் டு a certain extent will be there. டெஃபினட்டா நான் சொல்லுகின்றேன். இல்ல அதாவது இந்த கல்வி உரிமை சட்டத்தில் அடிப்படையான ஒரு விஷயமே இந்த ஒரு டிடென்ஷன் இருக்காது அப்படிங்கிறது தான். அது மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிறார். மாற்றி அமைக்கப்பட வேண்டுமா அப்படிங்கறதுதான் விவாத பொருள். தனியார் பள்ளிகளுடைய அமைப்புகள் இல்லை இது கல்வியுடைய தரத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்ல இல்லை இது கல்வி உரிமை சட்டத்துடைய அடிநாத விஷயங்களில் ஒன்று. மாற்றப்படக்கூடாது, இது சைல்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம், இது மாற்றப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கவே செய்கிறது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இருவேறு கருத்துக்கள் இருக்கு. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற 2 விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விட வேண்டும். வணக்கம்.